என் அன்பு குழந்தையே, இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்த வாழ்க்கை வேறு, இனிமேல் நீ சந்திக்க போகும் நாட்கள் வேறு. இதுவரை நீ சந்தித்த நிகழ்வுகளும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் நிகழ்வுகளும் முற்றிலுமாக வேறானது. இதுவரை நீ என்ன நினைத்தாலும் நடக்காமல் போனது, நீ என்ன கேட்டாலும் கிடைக்காமலே போனது. தோல்விகளையும் வலிகளையும் ஏமாற்றங்களையுமே இதுவரை நீ சந்தித்து வந்தாய். சந்தோஷம் என்பது வெறும் வார்த்தையில் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருந்தது. இப்படியே தொடர்ந்து விடுமோ என்கின்ற அச்சமும் பயமும் உன்னுடைய மனதில் எழுந்துள்ளது. என் கண்மணியே, எதுவும் எப்போதும் தொடர்ந்து கொண்டும் வராது. உன்னுடைய நிலை மாறத்தான் போகின்றது. இனி உன்னுடைய வாழ்க்கை வேறு கோணத்தில் பயணிக்கப் போகின்றது. ஆம் தங்கமே, இனி நீ புதிய பாதையில் பயணிக்கப் போகின்றாய். இதனால் வரையில் நீ கண்ட தோல்விகளையும் ஏமாற்றங்களையும் வழிகளையும் ரணங்களையும் சற்று மறந்துவிடு. உன்னுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள். வாழ்வில் நடக்கும் இன்ப துன்பங்களை உள்ளதை உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். நீ எந்நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால் தான் உன்னுடைய கடமைகளில் நீ கவனம் செலுத்தாமல் உன்னுடைய மனம் சிதறுகின்றது. எப்போதும் விழுந்து கொண்டே இருக்கின்றோமே என்று அருவிகளோ காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமோ என்று மலர்களும் வருந்துவதில்லையே. வீழ்ந்த அருவிதானே அகன்ற ஆறாக நாம் வாழ்வதற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த மலர்கள் தான் இறைவனடி சேருகின்றது. எனவே தான் நான் அடிக்கடி கூறுவது, இங்கே எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். இவ்வுலகம் நம்மை எப்படி பார்க்குமோ என்று வருத்தப்பட தேவையில்லை. இங்கு உள்ளவர்களின் பார்வைக்கு விளக்கம் அளித்துக் கொண்டே இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் உன்னை நீயே நிரூபித்துக் கொண்டிருக்க முடியாது. சிலர் உன்னை திமிர் பிடித்தவர் என வசைபாடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் சிலர் உன்னை அற்புதமானவர், அன்பானவர் என்று பாராட்டிக் கொண்டும் இருக்கலாம். யார் எதை கூறினாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. நீ யார் என்பது உனக்கும் எனக்கும் தெரிந்தால் போதும். உன்னுடைய மனசாட்சிக்கும் எனக்கும் மட்டும் பயந்து நட. வேறு எதற்காகவும் யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால் உன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடுகளிலிருந்து உனக்கு தேவையானது நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்களை கவனத்தில் கூட எடுத்துக்கொள்ளாதே. தேவையற்ற வீண் சொற்களை மனதிலிருந்து அழித்துவிடு. அச்சொற்களை மனதிற்குள் தேக்கி வைத்து உன்னுடைய வளர்ச்சிக்கு நீயே தடையாக இருக்காதே. மற்றவர்கள் என்ன கூறினாலும் அவைகள் உன்னை பற்றிய மற்றவர்களின் கருத்து. அவை ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பயன்பட போவதில்லை. உன்னை பற்றிய உன்னுடைய கருத்து என்ன என்பதுதான் உன் வாழ்க்கையை மேம்படுத்தும். நீ யார் என்பதை நீயே உணர வேண்டும். நீ நல்லவரா, மனதில் வஞ்சகம் இல்லாதவரா என்பதையெல்லாம் நீதான் தெரிந்து கொள்ள வேண்டும். சுய மதிப்பீடு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் உன்னை பற்றி உன்னை விட வேறு யாருக்கும் தெளிவாக தெரிய போவதில்லை. எனவே இன்று முதல் நீ மற்றவர்களின் பேச்சுக்கு அத்தனை மதிப்பு கொடுத்து கொண்டிருக்காதே. அதை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டும் இருக்காதே. என் பிள்ளை யார், உன்னுடைய மனம் எப்படி என்பது உன்னுடைய அப்பாவாகவே எனக்கு தெரியும். நீயும் நானும் எழுதி கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு என்ன வேலை? என்னை நீ சார்ந்திரு, என்னை மட்டுமே சார்ந்திரு. வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருகின்றேன். இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்போதெல்லாம் எவன் ஒருவன் என்னை நினைத்து தியானம் செய்கிறானோ அவன் இனிப்பும் சர்க்கரையும் போல, அலையும் கடலும் போல, கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைந்திருக்கின்றான். அப்படிப்பட்டவன் எதற்கும் எப்போதும் பயப்பட தேவையில்லை. அப்படிப்பட்ட என்னுடைய பிள்ளை நீ பயந்து கொண்டே இருப்பதால் எந்த பயனும் இல்லை. இதுவரை நடந்தவற்றையும் பேசியவற்றையும் நீ கேட்ட வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் மறந்துவிடு. இன்று முதல், இந்த நொடி முதல் புதிதாக பிறந்ததை போன்று எண்ணிக்கொள். உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை நான் உருவாக்கி தருகின்றேன். உனக்குள் இருக்கும் கவலைகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு சந்தோஷத்தை நிரப்பப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, எதுவுமே நடக்கவில்லை,
நான் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறீர்களே அப்பா என்று நீ மனதில் யோசிப்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது. சந்தேகப்படாமல் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பது உனக்கு புரியும். இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரமில்லை. துன்பம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் இதே மாதிரி இருந்து விடாது. காலம் கனியும், உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே உனக்கான வசந்த காலம் பொற்காலம் வரப்போகின்றது. என் செல்லமே, உனக்கான வசந்த வாசலை உன் அப்பா நான் திறந்து வைத்து விட்டேன். நல்லது நடக்கும் என்று சொன்ன நான் அதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டி அனைத்திலும் உன்னை வெற்றியடைய செய்ய மாட்டேனா? நீ உன் அப்பாவை பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா? என் செல்லமே, நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன். அதே வழியில் சென்று இப்பொழுது நான் உன்னை வெற்றி பெறவும் வைக்கப் போகின்றேன். உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கும் மேலான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்று புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது. என் அன்பு குழந்தையே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னை நான் மறக்கவே இல்லை. உன் வேண்டுதலை நான் மறக்கவும் மாட்டேன் தங்கமே. அதனால்தான் நான் உனக்கும் சேர்த்து போராடிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கின்றதே, இன்னும் நமக்கானது நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததைத்தான் செய்து கொண்டிருந்தேன். உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. அதனால்தான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது. நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் சொல்வேன் என் செல்லமே. உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு நீங்க போகின்றது. நீ நினைக்கின்ற எல்லாமும் நிச்சயம் நடக்கும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு பொழுதும் மாறாது என் தங்கமே. அதனால் எதற்கும் கவலைப்படாதே. உன் தந்தை